Good morning, students. Today we are going to learn about a topic, chapter 15, polymorphism. Page number 249. Introduction. The word polymorphism means many forms. Poly means many, morph means shape. அதாவது பாலிமார்பிசத்தோட மீனிங் என்னன்னா நிறைய ஃபார்ம்ஸ் சேர்ந்தது தான் பாலிமார்பிசம். Then what is polymorphism? Polymorphism is the ability of a message or function to be displayed in more than one form. Polymorphism என்னன்னா ஒரு மெசேஜ் ஆர் ஃபங்க்ஷன் மோர் தேன் ஒன் ஃபார்மில் டிஸ்பிளே ஆகிறது தான் பாலிமார்பிசம். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் ஃப்ளோட் ஏரியா, தென் ஆர்குமெண்ட் ஃப்ளோட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு ஃப்ளோட் ஏரியா, ஃப்ளோட் ஹாஃப், பேஸ் ஹைட்டு அப்படி ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஃப்ளோட்டுங்கிறது டேட்டா டைப், ஏரியாங்கிறது ஃபங்க்ஷன் நேம். இந்த ரெண்டு எக்ஸாம்பிள்லையும் ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சேமாக தான் இருக்குது. அதாவது ஏரியாங்கிறது ஃபங்க்ஷன் நேம், ரெண்டுலேயுமே ஃபங்க்ஷன் நேம் சேமாக இருக்குது. ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஃபங்க்ஷன் நேம் சேமாக வந்து ஆர்குமெண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக வர்றது தான் வந்துட்டு பாலிமார்பிசம்னு சொல்கிறோம். இன் C++, polymorphism is achieved through function overloading and operating overloading. அதாவது C++ல பாலிமார்பிசம் எதை அச்சீவ் பண்ணுதுன்னா ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் ஆப்ரேட்டர் ஓவர்லோடிங். Then what is overloading? The term overloading means a name having two or more distinct meanings. Thus, an overloaded function refers to a function having more than one distinct meaning. அதாவது ஓவர்லோடிங்னு என்னன்னா ஃபங்க்ஷன் நேம் டூ ஆர் மோர் டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் மீனிங்கை தரது தான் ஓவர்லோடிங். நம்ம வந்து அந்த எக்ஸாம்பிள்லே பார்த்தோம், ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சேமாக இருக்குது. அப்போது அந்த சேமாக உள்ள ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு இன்னொரு தடவை வந்து இப்போ ஒரு வாட்டி ஒரு ஆர்குமெண்ட்டாக இருந்ததுன்னா அடுத்து இன்னொரு வாட்டி அது வந்து டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட்டாக இருக்கும். அதுதான் வந்துட்டு கொடுத்துருக்காங்க மோர் தேன் ஒன் டிஸ்டின்ட் மீனிங். அதாவது ஒரே ஃபங்க்ஷன் நேம் வந்து வேறு வேறு மீனிங் தரது தான் வந்துட்டு ஓவர்லோடிங். இதை தான் வந்துட்டு ஓவர்லோடிங்னு சொல்கிறோம். Then function overloading. The ability of the function to process the message or data in more than one form is called function overloading. Function overloading என்னன்னா மெசேஜ் அல்லாட்டி ஃபங்க்ஷன் மோர் தேன் ஒன் ஃபார்மாக இருந்தால் அதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். In other words, function overloading means two or more function in the same scope share the same name but parameter are different. அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சேமாக இருக்கணும், பட் ஆர்குமெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இதை தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்னு சொல்கிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிள்லையும் அப்படி தான் இருக்குது. ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சேமாக இருக்குது, பட் ஆர்குமெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். தென் நீட் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்துட்டு எதுக்கு தேவைப்படுது? Sometimes it's hard to find many different meaningful names for a single action. அதாவது ஒரு ப்ரோக்ராமில் வந்துட்டு நிறைய ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணினா அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். தென் வந்துட்டு அதை கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு எரர் வரும்போ அதை வந்துட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் கஷ்டமாக இருக்கும். தென் வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணினா வந்துட்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ரோக்ராமும் வந்துட்டு ரொம்ப லென்த்தியாக போகாது, சின்னதாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் வந்து எக்ஸாம்பிளில் வந்துட்டு சர்க்கிளுக்கு ஏரியா அண்டர்ஸ்கோர் சர்க்கிள்னு ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. தென் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா அண்டர்ஸ்கோர் ட்ரையாங்கிள், தென் ரெக்டாங்கிளுக்கு ஏரியா அண்டர்ஸ்கோர் ரெக்டாங்கிள் அப்படின்னு தனித்தனி ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக தான் இருக்குது. இது சர்க்கிளோடது, இது ட்ரையாங்கிளோடது, இது ரெக்டாங்கிளோடது நமக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப டஃப்பு. ஏன்னா
எல்லாத்துக்கும் இதில் வந்துட்டு தனித்தனியாக ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம இப்படி எல்லாத்துக்குமே தனித்தனியாக ஃபங்க்ஷன் நேம் கொடுத்தா ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அதே மாதிரி நம்ம நேரம் பார்த்தது மாதிரி கம்பைல் பண்ணும்போது வந்துட்டு ரொம்ப டஃப்பு. ஏன்னா எரர்ஸை வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ நாம் இந்த இடத்துல வந்துட்டு ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கை யூஸ் பண்ணினா வந்துட்டு நமக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். கம்பைல் பண்ணும்போனாலும் சரி ஈஸியாக இருக்கும். தென் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு பெருசாக இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். அதுதான் வந்துட்டு அந்த ஃப்ளோட் ஏரியா சர்க்கிள் அப்படிங்கிறத மாற்றி அந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் சேமாக கொடுத்துருக்காங்க. அப்படின்னா பேராமீட்டர் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் நேம் மூணுலேயுமே வந்துட்டு ஏரியா அண்டர்ஸ்கோர் சர்க்கிள், ஏரியா அண்டர்ஸ்கோர் ட்ரையாங்கிள், ஏரியா அண்டர்ஸ்கோர் ரெக்டாங்கிள் அதை மாற்றிட்டு ஃப்ளோட் ஏரியா, தென் வந்துட்டு அதே அந்த ஆர்குமெண்ட் அப்படியே கொடுத்துருக்காங்க ரேடியஸ், தென் ஃப்ளோட் ஏரியா ஹாஃப் பேஸ் ஹைட், தென் ஃப்ளோட் ஏரியா லென்த் பிரெட்த். இது இந்த ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் யூஸ் பண்ணால் வந்துட்டு ப்ரோக்ராம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்குது. தென் வந்துட்டு கம்பேர் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன், இதுக்கு தான் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் வந்துட்டு யூஸ் ஆகுது. தென் rules for function overloading. The overloaded function must differ in the number of its argument or data type. அதாவது ஓவர்லோடட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஆர்கியூமெண்ட்ஸு அல்லது டேட்டா டைப் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கணும். ஆர்கியூமெண்ட் அல்லாட்டி டேட்டா டைப் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு சேமாக இருக்கணும். ஆர்கியூமெண்ட் வந்துட்டு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம், ஃப்ளோட் கொடுக்கலாம், இன்டீஜர் கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். பட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கணும். நம்ம வந்துட்டு ஆர்கியூமெண்ட்டு சேமாக கொடுத்தா டேட்டா டைப் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், டேட்டா டைப்பு சேமாக கொடுத்தா ஆர்கியூமெண்ட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக ஆர்கியூமெண்ட் இல்லாட்டி டேட்டா டைப் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில். தென் செகண்ட் பாயிண்ட், த ரிட்டன் டைப் ஆஃப் ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் ஆர் நாட் கன்சிடர்ட் ஃபார் ஓவர்லோடிங் சேம் டேட்டா டைப். ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கோட ரிட்டன் டேட்டா டைப்பை நம்ம வந்துட்டு ஓவர்லோடட் ஃபங்க்ஷனில் வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் சேம் டேட்டா டைப்பாக இருக்காது. இன்டீஜராக இருக்கலாம், ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஃப்ளோட்டாக இருக்கலாம், எதாக வேணாலும் இருக்கலாம். நம்ம வந்து ரிட்டன் டேட்டா டைப்பை நம்ம வந்து இதில் கன்சிடர் பண்ண மாட்டோம். தென் தேர்ட் பாயிண்ட், த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆஃப் ஓவர்லோடட் ஃபங்க்ஷன் ஆர் நாட் கன்சிடர்ஸ் as part of the parameter list in function overloading. அதாவது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கில் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்டை பார்ட் ஆஃப் த பேராமீட்டர் கூட நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ண மாட்டோம். இது மூணும் தான் ரூல்ஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங். இந்த டாபிக் எல்லோரும் நல்லா படிச்சுக்கோங்க. தென் ரிமைனிங் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.